ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பிட்காயின் இன்னமும் எந்த அளவுக்கு கீழே வரலாம், அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து மேலே வரலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா ஆல்ட் சீசன் வந்து எல்லாருமே கேட்குறாங்க, அதாவது எப்போ வரும் அப்படிங்கிறது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்புகிற ஒவ்வொரு கிரிப்டோ வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப்பில் எப்படி ஃப்ரீயாகவே NFT கலெக்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய வேனிங்ஸ் பற்றி டீட்டெயில்ஸை டெலிகிராம் குரூப்பில் நாங்கள் போஸ்ட் பண்ணிக்கிறதுனால மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுவும் நான் கொடுத்துருக்க லிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிட்காயினோட நிலவரத்தை நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போ பிட்காயினோட ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா $99,000 பக்கமாக இப்போ வந்து ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. லாஸ்ட்டாக ஹை போன ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, இதுக்கு முன்னாடி அதாவது 2024 டிசம்பர் 16 பார்த்திங்கன்னா $1,08,230 வரைக்கும் மேலே வந்திருக்குது. ஆனால் இப்போ எந்த அளவுக்கு ஹை போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாதம் அதாவது இந்த ஜனவரி மாதம் 20 பார்த்திங்கன்னா $1,09,000 மேலே நல்லாவே ஹை வந்திருக்குது. அந்த ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா அந்த $1,08,000 $1,09,000 அப்படிங்கிறது அந்த ஒரு மாதத்தில் வந்திருக்குது. ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக அந்த $1,08,000 போனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு கீழே வந்ததுன்னா, ஜனவரி 13 பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கீழே வந்திருக்குது. அதுவும் $89,000 வரைக்கும் ரொம்பவுமே கீழே வந்திருக்குது. அதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா $1,09,350 வரைக்கும் மேலே வந்திருக்குது. இப்போ ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா $94,500 பக்கமாக இப்போ வந்து ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் லெவல் இருக்குது. அந்த $94,500 பிரேக் அவுட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கீழே போகும். அதுக்கடுத்த சப்போர்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த $94,500 பக்கமாக $92,000 பக்கமாக இருக்குது. இந்த ரெண்டு சப்போர்ட் லெவல் தான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இது ரெண்டையும் பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு $85,000 வரைக்கும் வரலாம். ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த $94,500 வந்தாலே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சப்போர்ட்னா அதை வந்து டச் பண்ணிவிட்டு அப்படியே வந்து மேலே தான் போகிறதுக்கு அதிகமான ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஆனால் இன்றைக்கி உள்ள சுச்சுவேஷன் தான் நான் சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கே வந்து டச் பண்ணிட்டு போனால் தான் இந்த $94,500 அப்படிங்கிறது நாளைக்கு டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா $95,000 சம்திங் அந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்து வரலாம். இதே நாளை கழிச்சு வந்து டச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 96 சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி தான், அதாவது கிராஸாக வந்து போட்டிருக்கேன் பார்த்திங்களா ஒரு ப்ளூ கலர் கோடு, இந்த இதில் இந்த சைட் வாக்கில் தான் வந்து டச் பண்ணி போகும். ஆனால் சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 94 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 92 இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. இந்த இதை உடைக்காமல் இருக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ட்ரேடு எடுக்கலாம்னா இந்த $94,000 பக்கமாக வருது பார்த்திங்களா, அந்த ரேஞ்சு வரும்போது ஆல்ட் எல்லாமே ரொம்பவுமே கீழே வந்திருக்கும். அந்த சமயத்தில் ஆல்ட் காயினு, அதாவது அந்த டாப்பில் இருக்க ஒரு 100 காயினுக்குள்ளே நல்லா மூவிங் ஆகிட்டு இருக்க காயினாக பார்த்து நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா இந்த புல் ரனில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம். இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த $94,000 வரைக்கும் வந்து வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் பார்த்திங்கன்னா இப்போதைக்குன்னு ஒரு இதில் போயிட்டு இருக்குது. ஆனால் அந்த 85, 70 அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, அந்த ரேஞ்சுக்கெலாம் வராது. 94,000 அப்படிங்கிறது வந்தாலே நமக்கு வந்து நல்லாவே அங்கேருந்து அப் ட்ரெண்ட் ஆகலாம். ஏன்னா இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த 94லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மார்ச் எண்டுக்குள்ளே $1,20,000 $1,30,000 அப்படிங்கிறது வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒன் டே சார்ட்டு தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா டபுள் டாப் அப்படின்னு மேலே வந்திருக்குது. அதாவது 1,08,000 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1,09,000 இந்த ரெண்டு இது வந்திருக்குது. அதுக்கப்புறமா இப்போ சப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 94,000 அப்படிங்கிற இடத்துல வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த ரேஞ்சுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே வந்து மேலே திரும்பலாம். அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா 92 அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் இருக்குது. ஏன்னா இந்த ரெண்டையும் உடைச்சிச்சுன்னா மட்டும்தான் கண்டிப்பாக ஒரு 85 அந்த அளவுக்கு வந்து வரலாம். ஆனால் மற்றவங்க சொல்கிறபடி அந்த 70 அப்படிங்கிறதுலாம் வராது. இந்த 85 அப்படிங்கிறது இந்த ரெண்டு சப்போர்ட்டை உடைச்சா மட்டும்தான் இந்த 85 அப்படிங்கிறது வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ ஆல்ட் சீசன்லாம் நடக்காது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆல்ட் சீசன் அப்படிங்கிறது வரும். ஆனால் இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா நேற்று எந்த அளவுக்கு ட்ரேடிங் ஆகிட்டு இருந்ததுன்னா பிட்காயினை விட 48 காயினும் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்குது. அதே இது போன வாரத்தில் நம்ம வந்து பார்த்தோம்னா பிட்காயினை விட ஒரு 43 காயின் வந்து அப் ட்ரெண்டில் இருந்திருக்குது. போன மாதத்தில் இந்த பிட்காயினை விட 46 காயினும் பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்து இருந்திருக்குது. ஆல்ட் சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா பிட்காயினை விட, அதாவது டாப்பில் ஃபஸ்ட் ரேங்கில் இருந்து 100 ரேங்குக்குள்ளே இருக்குது பார்த்திங்களா, அந்த காயின் லாஸ்ட்டாக 90 நாளையில் பிட்காயினை விட அதிகமான பர்சன்டேஜ்,
அதாவது ஒரு 75 காயின் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு பர்சன்டேஜில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த டயத்துல இருந்தே நமக்கு வந்து ஆல்ட் சீசன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 40 அந்த ரேஞ்ச் அளவுக்கு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பில் இருக்க அந்த 100க்குள்ளே 75 காயினுமே பிட்காயினை விட அதிகமான பர்சன்டேஜில் வந்து மேலே வரலாம். இப்போ கூட நான் காமிச்சிருப்பேன் அந்த டாப்பில் இருக்கக்கூடிய காயினிலேருந்து இப்போ ரூனே காயின் வரைக்கும் நான் காமிச்சிருப்பேன். இந்த காயினுக்குள்ளே நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த புல் ரனில் ஓரளவுக்கு நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணலாம். இதை தவிர்த்து வேறு ஏதாவது காயின் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, அதாவது ரேங்க் 1லேருந்து ரேங்க் 200 வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது நீங்கள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கொஞ்சம் கொஞ்சம் மேலே வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா எத்ரீத்தோட அதாவது எந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து வந்திருக்குது, மாதம் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்குது, வருஷம் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கிறது தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறோம். இப்போ நம்ம 2025 ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5.5% பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் போயிருக்குது. அதே இது 2024 பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் 0.13 அந்த சம்திங் ரேஞ்ச் அளவுக்கு தான் மைனஸ் ஆகிருக்குது. இதே இது 2023 பார்த்தீங்கன்னா 32% வரைக்கும் நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. இதுக்கு முன்னாடி 2021 ஆல்ட் சீசன் வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த டயத்தில் ஜனவரி மாதத்தில் எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 78.5% அளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது ஜனவரி மாதத்தில். பிப்ரவரி மாதத்தில் எந்த அளவுக்கு கொடுத்துருக்குதுன்னா 8.5% அளவுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்குது அந்த 2021. 2021க்கு முன்னாடி எப்போ வந்து ஆல்ட் சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா 2017. அந்த 2017 ஜனவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 32% அளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அதுக்கப்புறமா பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா 48% அளவுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. ஆனால் இந்த 2025 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆரம்பமே 5%க்கு மேலே மைனஸில் தான் இருக்குது. இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறது நமக்கு எந்த அளவுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. இருந்தாலும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் பார்த்திங்கன்னா எல்லா வருஷமும் நல்லாவே ப்ராஃபிட் கொடுத்துருக்குது. அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த பிப்ரவரி மாதம் அடுத்து மார்ச் மாதம் இந்த 2 மாதம் நல்லா ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால் நம்ம எல்லாருமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த 2 மாதத்தில் நம்ம எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்ச் மாதம் வரைக்கும் தான் அப் ட்ரெண்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2025 செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் தான் அப் ட்ரெண்ட் ஆகும். அதனால் இந்த 2 மாதத்தில் என்ன ப்ராஃபிட் வருதோ அதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே ஐஎன்ஆர் டெபாசிட் கொண்டுட்டு போக தெரியாதவங்க இந்த நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். அதுவும் நீங்கள் டேரெக்டாக பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணுறவங்க மட்டும் இந்த நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பாய், see you. மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.